ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி டெய்லி நைட் கிச்சன் க்ளீனிங் ரொட்டீன் பற்றி ஒரு வீடியோ பார்க்கலாம். எப்பொழுதுமே நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரெண்டு டிப்ஸ் மட்டும்தான். ஃபஸ்ட்டு வந்து விஷுவல் கிளட்டர். எப்பொழுதுமே பச்சை பாத்திரத்தை அதே இடத்துல வைக்காமல் கொஞ்சம் லேசினஸ் பார்க்காம அது இருந்த இடத்துல நீட்டாக தொடச்சி எடுத்து வச்சிடணும். செகண்டாக எப்பொழுதுமே கவுண்டர் டாப்பையும் அடுப்பையும் சரி சோப் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு ஈர துணியை வச்சு தொடச்சிட்டோம் அப்படின்னா இந்த பிசுபிசுப்பு தன்மை இல்லாமல் பார்க்குறதுக்கே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். 1 வீக்காக பயங்கரமான கோல்டுங்க, அதனால் வாய்ஸ் ஒரு மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சிங்கில் எப்பொழுதுமே உப்பு கரை படியாமல் இருக்கிறதுக்கு டெய்லி ஒரு தடவை அதை சோப் போட்டு வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது எப்பொழுதுமே பார்க்குறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நாள் ஃபுல்லாக சமைச்சதுக்கப்புறம் அடுப்பும் சரி கவுண்டர் டாப்பில் இருக்கிற வாலும் சரி கொஞ்சம் ஸ்டிக்கியாக ஆயிலியாக தான் இருக்கும். அதை சோப் வச்சு ஒரு தடவை தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் காலையில் பார்க்கும்போது நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் தாங்க டெய்லியும் தேவைப்படும், அதுக்கு மேலெலாம் தேவைப்படாது. அடுத்த நாள் காலையில் இதை ஃப்ரெஷ்ஷாக பார்க்கும்போது நமக்கு அந்த 10 மினிட்ஸ் எவ்வளோ ஒர்த்து அப்படிங்கிறது புரியும். ஸ்டார்டிங்கில் எனக்குமே இதெல்லாம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக லேசியாக தான் இருந்தது. ஆனால் போக போக எனக்கு அது மைண்ட் ரிலாக்ஸேஷன் கொடுக்கறதுனால அதுவே எனக்கு ஒரு பேஷன் மாதிரி ஆகிடுச்சு. நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் குட்டீஸ் இருந்தாலே வீடு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இவங்க 2 பேரும் தூங்க போனதுக்கப்புறம் தான் எல்லா பொருளையும் இருந்த இடத்துல எடுத்து வச்சுட்டு கிச்சனை ஃபைனலாக க்ளீன் பண்ணிவிட்டு இந்த பால்கனியில் உட்காந்து அப்பாடான்னு ரிலாக்ஸ்டாக ஒரு காஃபி குடிப்பேன் பாருங்கள். எனக்கு அப்போ தான் அந்த நாளே நிறைவாக முடிஞ்ச மாதிரி இருக்கும். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் மக்களே.